எடப்பாடிக்கு எதிராக புரட்சி வெடிக்கும், கொந்தளித்த வேலுமணி ஆதரவாளர்கள். அதிமுகவில் ட்விஸ்ட். சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. எதிர்கட்சி அந்தஸ்த கூட அதிமுக பிடிக்கல. அதிமுகவுல பிளவு ஏற்பட்டு பல முன்னாள் அமைச்சர்கள் தாவேகா திமுகவுல இணைஞ்சிட்டு வராங்க. எடப்பாடிக்கும் அவரோட உற்ற தளபதியா வலம் வந்த வேலுமணிக்கும் இடையில பனிப்போர் நிலவிட்டு இருக்கு. கோவையில அதிமுக கட்சி கொடியின்றி வேலுமணி ஆதரவாளர்களோட ஆலோசனை நடத்தினாரு. அப்போ தன்னோட மனக்குமுறல்களை அவர் வெளியிட்டு இருக்காரு. வேலுமணியோட ஆதரவாளர்களும் எடப்பாடிக்கு எதிராக கடுமையா கொந்தளிச்சிருக்காங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர்ல தன்னோட ஆதரவாளர்கள் கூட ஆலோசனை நடத்தினாரு. அதிமுக கொடி, பேனர், போஸ்டர் எதுவுமே கூட்டம் நடைபெற்ற மண்டபத்துல வைக்கப்படவே இல்ல. எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்கள் மட்டும்தான் வைக்கப்பட்டிருந்தது. ஆதரவாளர்கள் கிட்ட பேசின வேலுமணி, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த நேரத்திலையும் வந்து நிப்பேன். இதுவரைக்கும் பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு மரியாதை கொடுத்துட்டு வரோம். ஓ பன்னீர்செல்வம் தேர்தல்ல நம்ம கூட இணைஞ்சிருந்தா பலம் பெற்றிருப்போம். தேர்தலுக்கு பின்னாடி திமுக கூட கூட்டணி அப்படின்னு சொன்னதுதான் பிரச்சனை வந்தது. திமுகவை எதிர்க்கிறதுக்காகத்தான் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினாரு. திமுக கூட அதிமுக கூட்டணி வைக்கிறத எப்படி ஏற்க முடியும்? அதிமுகவோட 47 எம்எல்ஏக்கள்ல 25 பேர் எங்க கூட வந்துட்டாங்க. அதிமுகவை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சோம். அதிமுக திமுக கூட சேர்ந்தா யாருதான் ஏத்துக்குவாங்க? திமுக கூட யார் போனாலும் ஏத்துக்க மாட்டோம். 30 மாவட்ட செயலாளர்கள் இதை ஏத்துக்கவே இல்ல. அதிமுகவை அழிவு பாதையில கொண்டு போக முயற்சி பண்ணாங்க. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் என்னோட கருத்து. கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் மறுபடியும் எடப்பாடியார் கிட்ட வந்தோம். 21 வருஷங்கள் மாவட்ட செயலாளரா இருந்திருக்கேன். கட்சியில சாதாரண உறுப்பினரா இருப்பேன். என்ன நம்பி வந்தவங்களுக்கு உறுதுணையா இருப்பேன். தவறு செஞ்சா நிச்சயமா கேட்போம். திமுக எதிர்ப்பு எப்பவுமே இருக்கும். நிறைய பேரு வாட்ஸ்அப் குழு உருவாக்கி என்ன கேவலப்படுத்திட்டு வராங்க. பழையபடி பதவி இருந்தாதான் செயல்பட முடியும். பொதுக்குழுவை கூட்டி விவாதிக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அது நடக்கல. செங்கோட்டையன், ஓபிஎஸ், ஜேசிடி பிரபாகர் அப்படின்னு ஒவ்வொருத்தரா வெளியேறிட்டாங்க. அது மாதிரி நானும் வெளியே போவேன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னாரு. வேலுமணிக்கு தலைமை நிலைய செயலாளர், மாவட்ட செயலாளர் பதவிகளை பறிச்சுட்டு டம்மியான பதவியை கொடுத்திருக்கிறது, ஆதரவாளர்கள் பதவியை பறிச்சிருக்கிறது மாதிரியான விஷயங்களால வேலுமணி ஆதரவாளர்கள் கடுப்புல இருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வந்த அதிமுக தொண்டர்கள் செய்தியாளர்களுக்கு கொடுத்த பேட்டியில சொல்லும் போது, வேலுமணி மக்கள் நலனுக்காக செயல்படுறவரு. தொண்டாமுத்தூர் மக்கள் அவர் கூட துணை நிற்பாங்க. அவர் கூட வந்தவங்களுக்கு மறுபடியும் பொறுப்பு போட்டு கொடுக்கணும். வேலுமணி காட்டக்கூடிய வழியில தான் எங்க வழி. அவர் காட்டக்கூடிய வழியில பயணிப்போம். அதிமுக 32 வருஷ காலம் ஆட்சியில இருந்துச்சு. ஆனா இந்த கட்சிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழிவு பாதைக்கு கொண்டு போறாரு. அதிமுக தொண்டர்களோட உயிரை பறிக்கக்கூடிய செயல்ல ஈடுபடக்கூடாது. அதிமுகவில இருந்து பிரிஞ்சு போனவங்களை கட்சியில இணைக்கணும். வேலுமணி சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை ஏற்கல அப்படின்னா புரட்சி வெடிக்கும். கட்சி நலன் சார்ந்து செயல்படணும்னு சொல்லியிருக்காரு.